வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சாரா குக்கிங் சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வான்கோழி பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் பிரியாணி பாத்திரத்தை வச்சுக்கிறோம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காய்ஞ்ச பிறகு பிரியாணி மொக்கும் ஏலக்காய் 2 போடுறோம். பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி கொட்டிக்கிறோம். அதுலேயே கருவேப்பிலை போட்டுறோம். 2 சேர்த்து நல்லா வணக்கிறோம். அதில் தேவையான அளவு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுறோம். உப்பு போட்டு நல்லா வதக்குறோம். அடி பிடிக்கக்கூடாது, தீயக்கூடாது. நல்லா பொன்னிறமாக வணக்கணும். வணங்கின பிறகு கருவேப்பிலை கொத்தமல்லி 2 அலசி வச்சு போடணும். அதையும் நல்லா வணக்கணும். அடி பிடிக்காமல் வணக்கணும். வணங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எதுவுமே அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிக்காமல் நல்லா வதக்கிட்டே இருங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இருந்தால் தான் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். ஸோ அடி பிடிக்காமல் வதக்கிட்டுருங்க. அதில் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. நல்லா இப்பயும் வதக்கி விடுங்க. வதங்கின பிறகு நல்லா இந்த கலரில் வந்தோன்னு இப்போ 1 கப் தயிர் விடுங்க. தயிர் ஊற்றி நல்லா கலரி விடுங்க. கலரி விடுன பட்டை அதே மாதிரி சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. அதை போட்டு கலரி விடுங்க. இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கலரி விடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கறி கொட்டிக்காங்க. கறியில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் ஊற்றி லெமன் போட்டு உப்பு போட்டு நல்லா முன்னாடியே கொஞ்சம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கிண்டி வச்சுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கறியை போட்டு நல்லா விட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி, கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விடுங்க. நல்லா வேகட்டும். ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். வெந்த பிறகு எடுத்துகிட்டு கொஞ்சமாக கறி மசாலா தூள் போடுங்க. எவ்வளோ தேவையோ தேவைக்கேற்ப கறி மசாலா தூள் போடுங்க. கொஞ்சமாக பிரியாணி மசாலா தூள் போடுங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா வேகட்டும். நல்லா கலக்கி விட்ட பிறகு அரிசி கழுவி வச்சுருக்கீங்க இல்லைங்களா, ஸோ அதில் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டு இதிலே போடுங்க. மசாலா போட்டு ஒரு 2 or 3 மினிட்ஸ் விடுங்க. அதிலே இருக்கட்டும். அதன் பிறகு 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர், 2 டம்ளர் அரிசினா 4 டம்ளர் தண்ணி சரிக்கு 2 பாகமாக தண்ணி ஊற்றி நல்லா விடுங்க. இந்த மாதிரி அழகாக இருக்கும் பாருங்கள். 2 கலரை கலரிட்டு டம் போட்டு மூடி விட்டுருங்க. நீங்கள் தம் போட்டு மூடி விட்டாவே அது வந்து சுவையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுவையான உங்களுக்கு வான்கோழி பிரியாணி ரெடி. நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.